வணக்கம். மிதுன ராசி 2025 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியால் மிதுன ராசியான உங்களுக்கு செய்யும் தொழில், வியாபாரம், பணம் வருகின்ற வழிகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. மிதுன ராசி, புதன் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக வருவதால் மென்மையும் உண்மையும், வாழ்க்கையில் பெரிதளவு யாரிடமும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை விரும்பக்கூடிய ராசி. புதன் பகவான் எப்பவுமே யாருக்கிட்டேயுமே பிரச்சனை வச்சுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அறிவும் புத்திசாலித்தனமும் வைத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான வழிகளை தேடுவது தான் இந்த மிதுன ராசி. இத்தகையான குணம் கொண்ட உங்களுக்கு 2025 தர்ம கர்ம அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குருவும் சனி பகவானும் பெயர்ச்சி பெற்று அமர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பணம் என்பது வருமானம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இதனால் வரையில் விரய குருவாக இருந்தார். விரய குரு என்பது விரயங்களை தந்திருப்பார். ஆனால் வீணான விரயங்களாக இருந்திருக்காது. வீணான விரயம்னு கேட்டிங்கனாக்கா, பணத்தை கொடுத்து ஏமாறுறது, தொலைச்சிட்டு ஏமாறுறது, இல்லை ஏமாற்றங்களை சந்திப்பது, இப்படிப்பட்ட பாதகங்களாக இல்லாமல் விரயம் என்பது வீடு கட்டுறது, இல்லை உடல் நலத்துக்காக செலவழிப்பது, திருமணம் செய்வது, அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா எதையாவது வாங்கி விரயங்களை செய்வது தான் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது சுப விரயம். உங்களுக்கு வீணான விரயங்கள் வந்திருக்குதுன்னு கேட்டாக்கா அதற்கு காரணம் குரு பகவானாக இருக்க மாட்டார். 4ஆம் இடத்தில் அமர்ந்த கேதுவும் 10ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் தான் வீணான செலவுகளை கொடுத்திருக்கலாம். குரு பகவான் எப்பொழுதுமே அவர் கெட்ட இடத்தில் இருந்தால் கூட கெடு பலன்கள் என்பது நடந்தால் அதிலும் உங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கொடுப்பார். அதுதான் குரு பகவான். சரி, விரயங்களை தந்துவிட்டார். இப்பொழுது 2025 ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். ஜென்ம ராசி என்பது கெடு பலன்களை செய்கின்ற இடம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஜென்ம ராசியில் அமரும்போது ஆரம்பத்தில் கடுமையான கெடு பலன்களை தந்தாலும் 5 மாதங்களுக்கு பிறகு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் குரு பகவானும். குரு பகவான் மட்டும் இல்லை, சனி ராகு கேதுக்கள் கூட சரி, ஆரம்பத்தில் வரும்போது கெடு பலன்களை தரணுமா, மிகவும் கடினமாக பயிற்சி பெறும் காலத்தில் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு சில மாதங்கள் ஆனவுடன் அந்த பலன்களை அப்படியே மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கெடு பலன்களை குறைத்து நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் மாற்றம் பெற்றும் பல மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்குதுன்னா கிரகங்கள் மேலே தவறு இருக்காது, பலன்களை சொல்கிறவங்க மேலே தவறு இருக்காது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் தவறாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரி, குரு பகவான் ஜென்ம ராசியில் அமரும்போது கெடு பலன்கள் என்பது அதிகமாக தான் இருக்கும். வருமானம் குறையும், உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும், பல வகையிலும் மனிதர்களால் கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்திற்காகவும் செய்யும் தொழிலுக்காகவும் அதிகப்படியாக கஷ்டப்படக்கூடிய
சூழ்நிலையாக இருக்கும். சிறு வேலையை கூட அதிகப்படியாக உழைத்தால்தான் உங்களுடைய செலவுக்கு கூட காசு பணம் கிடைக்கும். காரணம், பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவது. ஜென்ம ராசியில் அமருவது தான் பாதகம். அவருக்கு 3 பார்வைகள் இருக்கிறது. அந்த 3 பார்வையும் உடனே உங்களுக்கு நற்பலன்களை தந்துவிடுமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. முதலில் ஜென்ம ராசியில் அமர்ந்து 4 மாதங்கள் கெடு பலன்களை தருவார். அதற்கு பிறகு பார்வை பலன்கள் என்பது மிகவும் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று 4 அல்லது 5 மாதங்கள் வரைக்கும் நடப்பது கெடு பலன்கள் அதிகமாக இருந்தால் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கையுடன் இருந்தால் வருவதை உங்களுடைய அறிவாற்றலால் அதற்கு பிறகு வெற்றி பெறலாம். சரி, குரு பகவான் இந்த நிலையில் பலன்களை தருவார். கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருவது. 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் நற்பலன்களாக இருக்குமா கெடு பலன்களாக இருக்குமா என்பது மிதுன ராசிக்காரர்களுடைய கேள்வியாகவே இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் மிதுன ராசி, உங்களுடைய ராசிக்கு 12வது ராசி தான் ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதனால் வரையில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உத்தியோக உயர்வு, கோடீஸ்வர வாழ்க்கை, லட்சாதிபதி யோகம், செய்கிற தொழிலில் வெற்றி மேல் வெற்றி இதையெல்லாம் கொடுத்தாரான்னு ஒரு வார்த்தை மட்டும் அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, வேலை போச்சு, காசு பணம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, இருக்கிற வீடும் போச்சு, வீட்டை விட்டு எங்களுக்கு எல்லாமே போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, அதிலும் ஒரு சிலருக்கு நற்பலன்கள் இருக்கும். எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இப்படியாப்பட்ட கெட்ட பலனை கொடுத்துருக்க மாட்டார். ஒரு சிலருக்கு நற்பலன்களை கொடுத்திருப்பார். காரணம், யோக தசாவாக இருக்கும். இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க குடும்ப பொறுப்புகளை சுமக்கின்ற குடும்ப தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ வேலை பொலவை சுமக்கின்ற மனிதர்களாக இல்லாமல் திருமணமாகாத தான் வேலை உண்டு தனக்கு எந்த சுமையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதகம் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு சில தொழில் மாற்றம், இடமாற்றம், அது மட்டும் இல்லாமல் வருமான குறைவு, குடும்பத்தில் காசு பணம் இல்லாத குடும்பத்தில் நிம்மதி என்பது அணுவளவும் இருக்காது. காசு பணம் தான் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்திற்கு வழிகாட்டும். அது நல்ல வழியாகவும் இருக்கும், கெட்ட வழியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது சனி பகவானும் குரு பகவானை போலத்தான் வரும்போது ஆரம்பத்தில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு சிறிது சிறிதாக குறைப்பார். குரு பகவான் 5 மாதத்துக்கு பிறகு கெடு பலன்களை குறைத்து விடுவார். ஆனால் சனி பகவானை பொறுத்தவரையில் ஓராண்டு காலங்கள் நிலையாக இருந்து கஷ்டங்களை கொடுத்து அதற்கு பிறகு மீதம் உள்ள 1½ ஆண்டு காலங்களில் மத்தியமை பலன், அதற்கு பிறகு சிறிது சிறிதாக கெடு பலன்களை குறைப்பது என்பதை அவருடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும். ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள் குரு பகவான் பாதகம், சனி பகவானும் பெரிய பாதகமே இல்லைன்னாலும் கருமஸ்தானம் இல்லையா, தொழில் ஸ்தானம். அந்த தொழிலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களுக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த பாதகத்திலிருந்து பெரிதளவு நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்றால் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கணும். அந்த தசா வலிமையாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. பாதகமே இருக்காதுன்னு சொல்ல வரல, பெரிதளவு பாதகம் இருக்காது.
ஓரளவுக்கு உங்களால் மீண்டு வர முடியும், வாழ முடியும் என்கின்ற அளவிற்குத்தான் இருக்கும். 2 கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களை தடுக்க, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற ராகு கேது மிகவும் பலமாகவும் வலிமையாகவும் உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுளாகவே வருவது தான் ராகு கேது பயிற்சி. இன்னும் ராகு கேது பயிற்சி இதில் போடலை, போடும்போது கேட்டு பயன்பெறலாம். சரி, இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் குரு பகவான் கெடு பலன்கள் செய்வார். எவ்வளவு நாளைக்கே? ஒரு 5-6 மாதம்தான் ஜென்ம ராசியில் அமரும்போது உடல் நலத்தில் பாதிப்பு, வருமான குறைவு, வீணான அலைச்சல், வீணான திரிச்சல், தூக்கமில்லாத தன்மை, அதிகப்படியான மன சங்கடங்கள், இதை குரு பகவான் செய்வார். இவர் செய்யும்போது சனி பகவானும் சில குறைகளும் கஷ்டங்களும் குற்றங்களும் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு 5 அல்லது 6 மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களை குறைத்து நற்பலன்களை கொடுப்பதற்குண்டான கிரக மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.